புதுச்சேரியில் சொந்த சித்தி வீட்டிலிருந்து 13 சவரன் தங்க நகைகள் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிய 17 வயது சிறுவன் நண்பர்களுடன் உல்லாசமாக சுற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்த டிராவல்ஸ் அதிபர் சத்யமூர்த்தி, இவரது மனைவி மஞ்சுளா அப்பகுதியில் சிறிய அளவிலான நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த மே மாதம் 20ஆம் தேதியன்று தனது வீட்டில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனதை கண்டறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளித்ததை அடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த வாரம் புதுச்சேரியில் நகைக்கடைக்கு நகைகளை விற்க வந்த இரு இளைஞர்கள் மீது சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் வானரப்பேட்டையை சேர்ந்த உதயகுமார், சுபாஷ் என்பதும் மஞ்சுளாவின் அண்ணன் மகனின் நண்பர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் அந்த சிறுவன் அவ்வப்போது நகைகளை விற்பனை செய்ய அவர்களிடம் கொடுத்து அனுப்பியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 17 வயது சிறுவன் தனது சொந்த சித்தி வீட்டிலிருந்து நகை மற்றும் பணத்தை திருடி நண்பர்கள் மூலம் சிறுக விற்று கார் வாங்கி சென்னையில் உல்லாசமாக சுற்றியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து 4 பேரை கைது செய்த போலீசார் நகைகள், ரொக்க பணம் மற்றும் காரை பறிமுதல் செய்து 3 பேரை சிறையிலும், குற்றம் சாட்டப்பட்ட சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.